அருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக் கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு பத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமாலின் 1000 திருநாமங்கள் என்ற தலைப்பிலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பெருமாளின் 419வது நாமம் பரமேஷ்டி. ஓம் பரமேஷ்டினே நமஹ. மிகச்சிறந்த தன்னுடைய மகிமையினாலே நம்முடைய இதயாகாசத்திலே நிலைத்திருப்பவர் என்பது இதனுடைய பொருள். இதயவெளி என்று சொல்லப்படுகிற நமக்கு உள்ளே இருக்கின்ற அந்த வெளியிலே இறைவன் எப்பொழுதுமே ஆனந்தமான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய பெருமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறான். இதயவெளி தனிலே பொது நடம் பூரியும் ஏகாம்பரனே சிவனே என்று ஆனந்த நடனமிடுகிற சிவபெருமானை இதயாகாசத்திலே வைத்து பார்ப்பது என்கிற ஒரு பழக்கம் உண்டு. இங்கே சங்கர பகவத்பால் சொல்லுகிற பொழுது பரமே பரகிருஷ்டே ஸ்வே மஹிம்னே ஹிருதயாகாஷே ஸ்தாத்தும் சீலம் அஸ்ய இதி பரமேஷ்டி. எப்பொழுதுமே அந்தர்யாமித்துவம் என்கிற நிலையிலே நிரந்தரமாக நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறவர். உடலுக்குள்ளே உயிர் இருக்கிறது, உயிருக்குள்ளே உயிராக அவர் இருந்து எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தான் எந்த இயக்கமும் இல்லாமல் என்று பிரம்மத்தினுடைய நிலையை பற்றி நாம் சொல்லுவோம். ராமாவதாரம் முடிந்த பிறகு தான் புறப்பட்ட இடமாகிய வைகுந்தத்திற்கே மீண்டும் சென்று அங்கே நிரந்தரமாக இருப்பவர் என்பதை இந்த நாமத்தினாலே நான் அறிந்து கொள்ளலாம். எப்பொழுதுமே நிரந்தரமாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறவர் அவதாரம் என்ற முறையிலே நம்மேல் வைத்த எல்லையில்லாத கருணையினாலே கீழே இறங்கி வருகிறார். எனவே அவருக்கென்று ஒரு இடம் உண்டு. முருகப்பெருமானை பற்றி பேசுகிற பொழுது அருணகிரியார் சொல்லுவார், பதியங்களிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளே. பதியங்கிலும் இருந்து விளையாடி என்கிற பொழுது மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் சென்று தேடி விளையாடி அங்கனே நின்று வாழும் மைவீரன் என்ற வகையிலே அடியார்கள் பக்தர்கள் அன்பர்கள் மக்கள் இருக்கின்ற ஊர்களுக்கெல்லாம் சென்று அவர்களோடு இருந்து விட்டு பிறகு தனக்கென்று உரித்தான மலை மேலே போய்விடுகிறான். சேயோன் மேய மைவரை உலகம் என்று முருகப்பெருமானுக்கு உரித்த இடமாகிய மலை, உயர்ந்த இடம், அங்கே போய்விடுகிறான் என்று சொல்வார்கள். அதே போல இறைவன் உயிர்கள் மேல் வைத்த கருணையினாலே வடிவங்கள் எடுத்து கீழே வந்தாலும் வடிவமற்ற நிலையிலே பிரம்மமாக அவன் நிலைத்திருப்பது என்று ஒரு இடம் உண்டு. அந்த வகையிலே இங்கே அவதாரம் முடிந்த பிறகு மீண்டும் ராமபிரானாக இருந்தவர் மகாவிஷ்ணுவாகி வைகுந்தம் போனார் என்று சொல்லுகிற பொழுது தன்னுடைய மகிமைகளை எல்லாம் அந்தர்யாமித்துவத்தை வெளிப்படுத்தி விட்டு பிறகு பரம் என்று சொல்லப்படுகிற அந்த நிலையிலே எப்பொழுதும் இருக்கிறார் என்கிற ஒரு பொருளும் இங்கே பார்க்கிறோம். அசுரர்களை எல்லாம் வேட்டையாடி தீமைகளை எல்லாம் அழித்து இந்த உலகத்தை பரிபாலித்தல் என்கிற இந்த விளையாட்டிலே அவ்வப்போது ஈடுபட்டு பிறகு தன்னுடைய பரமபதத்தை நிலைத்திருக்கிறார். பரித்ரணாய சாதுனாம் விநாசாய்ச்ச துஷ்கிருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று பகவான் சொல்லுகிறபடி நல்லவர்களை எல்லாம் காப்பாற்றி தீமைகளை எல்லாம் அழித்து விட்டு தன்னுடைய கடமை முடிந்த பிறகு மீண்டும் மேலே போய்விடுதல் என்கிற ஒரு தன்மை இங்கே பார்க்கிறோம். நல்ல சுரர் வாழ வல் அசுரர் மாள என்று முருகனை பற்றியும் சொல்வார் அருணகிரியார். இப்படி இறைவன் இந்த உயிர்களை எல்லாம் காப்பதற்காக பக்தர்களை எல்லாம் ரட்சிப்பதற்காக பல்வேறு வடிவங்களிலே பல்வேறு அவசரங்களிலே வந்தாலும் தனக்கென்று உரித்த இடமாகி
அந்த இதயாகாசத்திலே எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறான் என்று பொருள். பரமேஷ்டி விப்ரஜாயதே என்று எப்பொழுதுமே பிரகாசித்துக் கொண்டிருக்கிற ஒன்றாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிற பொழுது பிரம்மம் என்பது எப்பொழுதும் ஒளிவிட்டு கொண்டு மிக உயர்ந்த நிலையிலே இருந்து கொண்டே இருக்கிறது என்று பரமேஷ்டி விப்ராஜதே என்கிற ஒரு பதத்தை சொல்லுகிறது. வைஷ்ணவத்தை பொறுத்தவரையிலே பகவானுடைய 5 நிலைகளை சொல்லுகிற பொழுது முதலிலே பரம் என்று சொல்கிறார்கள். அதாவது பரமபதம் என்பது மிக உயர்ந்த இடமாகிய ஒன்று. உயர்ந்தது எதுவோ அது பரம்பொருள் என்று சொன்னால் மிக உயர்ந்த பொருள். அது நிச்சயமாக அதை தவிர மற்ற பொருள் எல்லாம் தாழ்ந்தவையாக இருக்கின்றன. இப்போ எல்லாமே இறைவன் தான் என்றாலும் மிக உயர்ந்த நிலை என்பது பிரம்ம நிலை. ஆனால் மற்றதெல்லாம் இந்த பிரகிருதி மாயையிலே ஈடுபட்டு பல்வேறு வடிவங்களையும் பல்வேறு பொருளாகவும் இருக்கிற பொழுது ஒன்றுக்கொன்று உயர்ந்தது தாழ்ந்தது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி ஒன்றுக்கொண்டு உயர்ந்தது தாழ்ந்தது என்று பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே இதையெல்லாம் கடந்து மிக உயர்ந்ததாக இருப்பது இறைவன் என்கிற அந்த பிரம்ம நிலை என்பதை இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தைத்திரியம் பேசுகிற பொழுது சயேஷ ஆதித்யே புருஷாம் ச பரமேஷ்டி பிரம்மாத்மா. பரம்பொருளானது குருநாதனாக வருவதும் உண்டு, தானே ஆச்சாரிய வடிவம் எடுத்த வடிவம் என்றும் உண்டு. அந்த மாதிரியான தானே குருவாக வருதல் என்கிற நிலை வருகிற பொழுது பரமேஷ்டி என்று சொல்வார்கள். குரு, பரமகுரு, பரமேஷ்டி குரு என்று சொல்கிற பொழுது முதல் ஸ்தானமாக இருக்கக்கூடிய குருஸ்தானத்தை பரமேஷ்டி என்று சொல்வார்கள். அதாவது இறைவன் நேரடியாக குருமூர்த்தமாக வருதல். இப்பொழுது சைவத்தை எடுத்துக்கொண்டால் தட்சிணாமூர்த்தி, சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக வருதல். அதே போல சிவபெருமான் ஆதிசங்கர பகவத்பாதராக வருதல். மகாவிஷ்ணு எடுத்துக்கொண்டால் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவ உபாஸ்மகை என்று ஹயக்ரீவமாக வடிவெடுத்து வருதல், ஹயக்ரீவர் என்று ஒரு குருஸ்தானத்தை பெறுதல். அதேபோல வியாசாய விஷ்ணுரூபாய என்று சொல்கிற பொழுது வியாசர் என்கிற ஒரு குரு பதத்தை ஒரு குருவாக தன்னுடைய நிலையை அமைத்துக் கொள்ளுதல் என்பதும் இதிலே நாம் புரிந்து கொள்ளலாம். சனகா பரமேஷ்டினஹா பரமேஷ்டி பிரம்மணஹா பிரம்மஸ்வயம்பு பிரம்மணே நமஹ. அதாவது குரு, குருவினுடைய குரு, அவருடைய குரு என்று பார்க்கிறோம். குருவின் குருவின் குரு. அப்படி பார்க்கிற பொழுது இறைவனே அங்கே குருவாக இருக்கிறான் என்பதை நம்முடைய சனாதன தர்மம் மிக அழகாக எடுத்து சொல்லுகிறது. அதனால ஆச்சாரிய பரம்பரா என்று வருகிற பொழுது வைஷ்ணவர்களை சொல்லும் பொழுது நாராயணன் என்று தொடங்குவார்கள். நாராயண சமாரம்பாம் என்று அவர்கள் தொடங்குவார்கள். லக்ஷ்மி சமாரம்பாம் என்று மகாலட்சுமி சொல்வார்கள். சைவத்தை சொல்லுகிற போது சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் என்று அந்த பரம்பரை வருகிற பொழுது முதல்ல சொல்லப்படுவது சாக்ஷாத் இறைவனுடைய ஒரு அம்சமாக அல்லது இறைவனே அந்த வடிவம் எடுத்து வந்ததாக அமையும். ஈஸ்வரஹா, அவன் ஈஸ்வரன், எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவன் சொல்லுவோம். கீதையிலே இதை இறைவன் சொல்லுகிற பொழுது இந்த பரமேஷ்டி என்கிற நிலை சொல்லுதார். அதாவது குருவினுடைய குருவிற்கும் குரு. ஈஸ்வரஹா சர்வபூதானாம் ஹிருத்தேஷே அர்ஜுனா திஷ்டதி. அப்படி பரமேஷ்டி என்று சொல்லப்படுகிற மிக உயர்ந்த குருஸ்தானத்தை பெற்று கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு என்று கிருஷ்ணாவதாரத்திலேயே தான் ஜெகத்குரு என்று காட்டிய ஒரு நிலைதான் அர்ஜுனனுக்கு பகவத்கீதை சொன்ன நிலை. அப்படி பார்க்கிற பொழுது இங்கே இறைவனே குருவாக வருதல் அது மிக பெரிய விசேஷமான ஒன்று. மணிவாசக பெருமானுடைய சரித்திரத்தை நாம் பார்த்தோமானால் அவருக்கு பெருந்துறையிலே இறைவனே குருவாக வருகிறார். வேகம் தெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்று இந்த சம்சாரத்தை உழன்று கொண்டு வேகமாக போய்கொண்டிருக்கிற அந்த மனதை தடுத்து
அதை ஒரு அமைதிப்படுத்தி சமநிலைப்படுத்தி ஒரு அமைச்சராக இருந்தவரை ஒரு குருமூர்த்தமாக ஆக்குதல். இன்றைக்கு நாம் பெருந்துறைக்கு சென்றோமானால் ஆலயத்திலே வழிபாடு எல்லாம் மணிவாசக பெருமானுக்கு என்று பார்க்கும். சிவமே ஆனவர் அப்படி குருவாக வந்து குருந்தமரத்தடியில் நின்று சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் சொல்லுகின்ற அந்த காட்சியிலேயே, தட்சிணாமூர்த்தி காட்சியிலேயே அவருக்கு கருணை செய்து மணிவாசக பெருமானுக்கு நயன தீட்சை, திருவடி தீட்சை, ஸ்பரிச தீட்சை எல்லாவற்றையும் அளித்தார் என்று பார்க்கிற பொழுது அங்கே இறைவன் தன்னுடைய கருணையினாலே குருமூர்த்தமாக எழுந்தருள்வது என்று உண்டு என்று பார்க்கிறோம். இறைவனே வந்து தீட்சை கொடுப்பது என்கிற ஒரு நிலை அந்த பரமேஷ்டி என்கிற பரம நிலையை குறிப்பதாக இருக்கிறது. அதனால்தான் இங்கே பரமேஷ்டி என்கிற நாமத்தை சொல்லுகிற பொழுது மிகச்சிறந்த தன்னுடைய மகிமையினாலே எப்பொழுதுமே இதயாகாசத்திலே நிலைத்திருக்கிறவர், அசுரர்களை எல்லாம் அழித்து நல்லவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக தன்னுடைய விளையாடல்களை புரிவதற்காக இங்கே வந்துவிட்டு தன் காரியம் முடிந்தவுடனே மீண்டும் பரமநிலைக்கு எழுந்தருளுதல் என்கிற ஒரு தன்மை உடைத்தவர், ஆச்சாரி வடிவம் எடுத்த முதல் உருவமாகவே அமைதல் என்கிற ஒரு நிலையிலே இருப்பவர் என்றெல்லாம் இதற்கு நாம் பொருள் பார்க்கிறோம். இறைவனுடைய அடுத்த நாமம் பரிக்கிரகா. ஓம் பரிக்கிரகாய நமஹ. பரிக்கிரகா என்று சொல்கிற பொழுது இறைவனுடைய திருவடிகளை சரணம் என்று அடைந்தவர்கள், அவனையே நம்பி இருக்கிறவர்கள் இறைவனிடத்திலே வருகிற பொழுது அப்படிப்பட்டவர்களாலே இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். அதே மாதிரி இறைவனும் அவர்களுக்கு சரணாகதி கொடுத்து ஏற்றுக்கொள்கிறான் என்று பரஸ்பரம் இந்த இரண்டு நிலையிலே பார்க்கிறோம். இப்ப சரணாகதி என்று சொன்னால் இவனை தவிர வேறு யாரும் இல்லை என்கிற நிலை. துவமேவ மம சரணௌ கிருஷ்ண துவாம் வீனா அன்யம் ந ஜானே துவமேவ மம சரணம். எனக்கு யாருமே இல்லை, உன்னை முழுமையாக நான் சரணடைந்து விட்டேன் என்று வருவது. மைவரும் கள்ளத்து மைந்தற் கந்தா என்று வாழ்த்தும் இந்த கைவரும் தொண்டு அன்றி மற்றறியேன். கற்ற கல்வியும் போய் பைவரும் கேளும் பதியும் கதற பழகி நிற்கும் மைவரும் கைவிட்டு மெய்விடும் போது உன் அடைக்கலமே. உலகறிந்த துணைகள் வேறு உதவிடுமோ உனையல்லால் என்று ஆதிசங்கர் சொல்வது போல எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறைவனையே முழுமையாக சரண் புகுதல் என்கிற ஒரு நிலை சரணாகதர்களுக்கு உண்டு. என்றால் இறைவன் சரணாகத வத்சலன், தன்னுடைய திருவடி யார் அடைகிறார்களோ அவளெல்லாம் காப்பாற்றுகிறவன். மாமேக்கம் சரணம் வரஜ என்று அவரே சொல்லுகிறார். சர்வதர்மான் பரித்யஜ, என்னுடைய திருவடிகளை பற்றிவிடு, யோகக்ஷேமகாம் யோகம் நான் காப்பாற்றுகிறேன். ராமாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கிருஷ்ணாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, யாரெல்லாம் இறைவனுடைய திருவடிகளை பிடித்துக்கொண்டு முழுமையாக நம்பி வருகிறார்களோ அவளை எப்படியாவது காப்பாற்றுவது. ராமபிரான் தன் கோதண்டத்தை கையிலே வைத்துக் கொண்டு போராடி காப்பாற்றுகிறார். பக்தர்களாலே அளிக்கப்படுகின்ற பொருளை அன்போடு ஏற்பவர் என்று பார்க்கிறோம். எனவே சங்கரர் இதற்கு விளக்கம் சொல்லுகிற பொழுது சரணார்த்திபிஹி பரிதோ கிரஹ்யதே சர்வகதத்வாத் பரிதோ ஞாயதே இதிவா பத்ர புஷ்பாதிகம் பக்தேரவித்வர்ப்பிதம் பரிகிரகணாதி இதிவா பரிகிரஹா. ராமாவதாரத்திலே தான் வைகுந்தம் போகிற பொழுது தம்மை சார்ந்தவர்களையும் அவர்களுடைய இஷ்ட தேவதைகளையும் அவர்களுடைய தோட்டங்களிலே இருந்த மரம் செடி கொடிகளையும் எல்லாவற்றையும் கூட தன்னோடு பரமபதம் சேரும்படியாக அங்கீகரித்தார் என்று பார்க்கிற பொழுது அவருடைய சரணாகத வஸ்திரன் என்கிற நிலை நமக்கு புரிகிறது. அன்று சராசரங்களை எல்லாம் வைகுந்த தேற்றி என்று அழகாக இதை ஆழ்வார் குறிப்பிடுவார். இறைவன் தன்னை
நம்பி வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் அவர்கள் விரும்பியவற்றை தருகிறான் என்கிற ஒரு நிலை பரிகிரகா என்கிற நாமத்தினாலே வெளிப்படுகிறது. இறைவன் முக்தி கொடுப்பவனாக இருக்கிறான். ஸ்ரீமத் பாகவத்திலே ஒரு நிகழ்ச்சி, கண்ணன் கோபிமார்கள் வீடுகளுக்கெல்லாம் சென்று வெண்ணெய் திருடுகிறான். அவனை கோபிமார்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் கண்ணனுடைய விளையாட்டுகள், லீலை. அவன் ஓடிக்கொண்டே வருகிறான். எங்காவது ஒளிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிற பொழுது ததிபாண்டன் என்கிறோடைய வீட்டுக்கு வருகிறான். அவர் பானைகள் செய்கிறவர். அவருடைய வீட்டுக்குள்ளே வந்து, ஐயா, நான் ஒளிந்து கொள்வதற்கு ஏதாவது இடம் கொடுங்கள், என்னை கோபிமார்கள் துரத்தி கொண்டு வருகிறார்கள் என்று கேட்கிறான். சரி சரி என்று ஒரு பெரிய பானை எடுத்து, வண்ணாஞ்சாலைன்னு சொல்வார்கள், வண்ணார்கள் எல்லாம் வெள்ள வைப்பதற்காக பயன்படுத்துகிற மிகப்பெரிய பானை, அந்த பானைக்குள்ளே கண்ணனை ஒளிந்து கொள்ள சொல்லி மேலே மூடி விடுகிறார் அந்த ததிபாண்டன். சிறிது நேரம் கழித்து கோபிமார்கள்லாம் ஓடி வந்து, இங்கே கண்ணன் வந்தானா என்று கேட்கிறார்கள். இந்த பக்கம் வரவில்லை என்று அவர் சொல்லிவிடுகிறார். அவர்களெல்லாம் போன பிறகு மெதுவாக கண்ணனை வெளியே வரும்படி சொன்னார். வெளியே தலையை எட்டி பார்த்து விட்டு, கண்ணன் எல்லாரும் போய்விட்டார்களா என்று கேட்கிறார். எல்லோரும் போய்விட்டார்கள் என்கிற உறுதியான பிறகு, வெளியே வந்த பிறகு ததிபாண்டனிடத்திலே நன்றி சொல்லிவிட்டு நான் புறப்படுகிறேன் என்று சொல்கிறார். ததிபாண்டன் அவருடைய கரங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு, யாரை ஏமாற்ற பார்க்கிறாய்? அவ்வளவு வேகமாக என்னை விட்டு நீ போய்விடலாம் நினைக்காதே, அவ்வளவு எளிதாக நீ போய்விட முடியாது. நீ யார் என்பது எனக்கு தெரியும். நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேகி நாம் அந்தராத்ம திருக் என்று, நந்தகோபனுக்கோ யசோதைக்கோ நீ குழந்தையாக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு தெரியும் நீ பரம்பொருள் என்று. ஆகையினாலே எனக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து விட்டால் உன்னை விட்டு விடுகிறேன் என்று பிடித்து கொண்டார். சரி சரி, சீக்கிரம் கேள், நான் போக வேண்டும் என்று கண்ணன் சொல்ல, ஒவ்வொன்றாக கேட்கிறான். என்னுடைய தாய் தந்தையருக்கு மோட்சம் கொடு, என் மனைவிக்கு மோட்சம் கொடு என்றெல்லாம் வரிசையாக கேட்டுக்கொண்டே வருகிறான். பொறுமை இழந்த கண்ணன், சரி சரி, நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன், அந்த பானைக்கு மோட்சம் கொடுத்து விட்டேன் போ என்று சொல்கிறான். அதாவது பானைக்கு கூட முக்தி கொடுத்தவன் பகவான். ஆனைக்கு முக்தி கொடுத்தான், இப்பொழுது பானைக்கு முக்தி கொடுக்கிறான் என்று பார்க்கிற பொழுது, தன்னை நம்பி வருகிற அடியார்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மோட்சம் என்கிற மிக உயர்ந்த நிலையை தருகிறவன் கருணை கடவுளாக இருக்கிற இந்த கண்ணன் என்பது இந்த நாமத்தினாலே புரிகிறது. மகாபாரதத்திலும் இதை பற்றிய குறிப்பு வருகிறது. எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த பெருமை உடையவர் என்பது இந்த நாமத்திற்கு பொருளாக அமைந்திருக்கிறது. இப்படி பெருமை என்பது இறைவனுக்கு ஏன் வந்து என்று பார்த்தால், தன்னுடைய பெருமையெல்லாம் பேசிக்கொள்ளாமல், தன்னுடைய புகழையே நினைத்து கொண்டிருக்காமல், எல்லோரும் சமமாக பழகி அவருடைய பெருமைகளை எல்லாம் விசாரித்து அவர்கள் மேன்மேலும் பெருமை அடைவதற்கான ஆசைகளை கொடுத்து, அருளை கொடுத்து, இப்படி ஒரு நல்ல நிலையிலே இருந்ததனாலே இறைவனை மிக பெருமையுடையவன் சொல்கிறோம். சௌசீல்யம் என்று இதை சொல்வார்கள். எளியாரோடு வித்தியாசம் இல்லாமல் கலந்திருப்பது என்பது. இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் ராமாவதாரத்தை மிகச் சிறப்பாக எடுத்து காட்டப்படுகிறது. அதனால்தான் ராமர் இருக்கிற இடத்திற்கு எல்லோரும் வந்து அவரை சரணாகதி அடைந்தார்கள். அப்படி சரணாகதி என்பதற்காக எல்லோராலும் ஈர்க்கப்படுவராக ராமபிரான் இருந்தார். அடைந்தால் ராமபிரானுடைய திருவடை அடைவது என்கிற ஒரு எண்ணத்தோடு எல்லோரும் நெருங்கி வருதல். மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுத்து வருகிற பொழுது சரணாகத வஸ்திரன் என்று இந்த சரணாகதியத்தை மிக பெரியதாக எடுத்து சொன்னார்கள். அதனால்தான் ராமாயணத்தை சொல்கிற பொழுது சரணாகதி சாஸ்திரம் என்றே சொல்வார்கள். இறைவனே சரணாகதி பண்ணி சரணாகதியினுடைய தத்துவத்தினுடைய மகிமை எல்லோருக்கும் உணர்த்தினான் என்று பார்க்கிறோம். விஷ்ணு என்றாலேயே எங்கும் பரவி இருக்கிற பொருள். ஆக எங்கும் பரவி இருத்தல் என்றாலே பெருமையோடு பரவி இருத்தல் என்றுதான் இங்கே பொருள். தன்னை அண்டினவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களெல்லாம் தன்னுடைய உற்றாராக ஏற்பவர் என்பதும் இங்கே பார்க்கிறோம். இது இறைவனுடைய ஒரு சிறந்த தன்மை. சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடத்திலே சிவபெருமான் சொல்லுகிற பொழுது, தோழனாக எம்மை உமக்கு தந்தனம் என்கிறார். நீ என்னை தோழனாக வைத்துக் கொண்டாய் என்று சொல்லவில்லை, இறைவனே சொல்லுகிறார், தோழனாக என்னை உனக்கு தந்தேன் என்று. அவ்வளவு எளிமையான ஒரு தன்மை இங்கே நாம் பார்க்கிறோம். கண்ணனும் அதே போல தன்னை அண்டியரிடத்திலே நட்பு பாராட்டி இருக்கிறான். ராமபிரான் வனத்திற்கு கிளம்பி சென்ற பொழுது அங்கே எத்தனை பேரை தன்னோடு இணைத்துக் கொண்டான் என்று பார்க்கிறோம். குகனோடு ஐவரானே முன்பு
குண்டு சுழ்வான் மகனோடும் அருவரானேன். அன்பின் காதல் என்னிடத்திலே வந்த விஷனா உம்முடன் அருவரானோம் என்று ஒரு வேட்டுவர் தலைவனை தன்னோடு இணைத்துக் கொள்ளுதல், ஒரு குரக்கினத்தைச் சேர்ந்தவனை தன்னோடு இணைத்துக் கொள்ளுதல், அரக்கர் குலத்தைச் சேர்ந்தவனை தன்னோடு சேர்த்துக் கொள்ளுதல் என்று பார்க்கிற பொழுது எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் எல்லோரையும் தன்னோடு சேர்த்துக் கொள்ளுகிறது என்கிற மிக உயர்ந்த தன்மை இறைவன் உடையவனாக இருப்பதனாலே அவனை நாம் பரிக்கிரகா என்கிற நாமத்தினாலே புகழ்கிறோம். இறைவன் தான் மிக மேலான இடம், மேலான பொருள், அடைய வேண்டிய முக்கியமான இலக்கு. எல்லோருக்குமே அடைய வேண்டிய இலக்கு என்று ஒன்றிருந்தால் அது நிச்சயமாக இறைவன் தான். அந்த நிலையை இறைவன் அடைந்திருப்பதனாலே அவருக்கு பரிக்கிரகா என்கிற பெயர். அதனால இங்கே பரிக்கிரகா என்கிற நாமத்தினாலே சரணாகதர்களாலே எல்லா வகையிலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறவர் என்பதும், சர்வ வியாபியாக எல்லா இடத்திலும் இருந்து கொண்டு எல்லாராலும் அறியப்பட்டு பக்தர்கள் தனக்கு அளிக்கின்ற எதையுமே அன்போடு ஏற்றுக்கொள்வராக இருக்கிறார் என்றும், தம்மை சேர்ந்த அத்துணை பேரையும் தன்னோடு அழைத்துக் கொண்டு போகிறார் என்றும், எல்லாவற்றிலும் மிகச்சிறந்த பெருமை உடையவர் என்றும், தன்னை அண்டி நிற்பவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களை தன்னுடைய உற்றாராக மதிப்பவர் என்று பார்க்கிறோம். இப்படி வெவ்வேறுபட்ட நிலைகளை பார்க்கிற பொழுது நாம் அடைய வேண்டிய இலக்கு என்பது அவர்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். வாழ்க்கையிலே நமக்கு இரண்டு விதமான நோக்கங்கள் உண்டு. ஒன்று, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையை நமக்கு தேவையானவற்றையெல்லாம் அடைதல். சில பேரை கேட்டால் சொல்வார்கள், உங்கள் லட்சியம் என்ன? அவர் சொல்வார், நான் இந்த வியாபாரத்திலே மிகச் சிறந்தவனாக வர வேண்டும், இந்த துறையிலே நான் சிறந்தவனாக வர வேண்டும், ஒரு வீடு வாங்க வேண்டும், ஒரு கார் வாங்க வேண்டும், என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு வருவார்கள். இவையெல்லாம் சாதாரணமாக லௌகீகமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், லட்சியங்கள். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு லட்சியம் இருக்கிறது. அதுதான் இறைவனை அடைவது. எந்த இறைவனிலிருந்து புறப்பட்டு வந்தோமோ அந்த இறைவனையே மீண்டும் அடைவது. ஆக அடைய வேண்டிய பொருளாக இறைவனே இருக்கிறார், அதை அடைவதற்கு வழியாகவும் இறைவனே இருக்கிறார் என்று பரிக்கிரகா என்கிற நாமத்தினாலே நாம் புரிந்து கொள்கிறோம்.